இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான வாழ்க்கை நெறி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர். அவருடைய ஒவ்வொரு விஷயம், அஹ்லாக்குடைய விஷயத்தை மிக கடுமையாக சொல்கிறார்கள். எந்த அளவு கடுமையாக சொல்கிறார்கள்? இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல ஹுலுக்குகளை, நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல பண்பாடுகளை பூரணத்துவப்படுத்துவதற்காக. சொல்கிறார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மன்சிலன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் எனக்கு மிக பிரியமானவர், நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் யாரு? நல்ல பண்பாடுகளோடு இருப்பவர். சிலர் வந்து கேட்கிறார்கள், ஒரு மனிதனை அதிகமாக சுவர்க்க நுழைவிக்கக்கூடியது எது யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குல்க், தக்வாவும் நல்ல பண்பாடும் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நல்ல பண்பாடுகளை ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு சிறுவரும், ஒவ்வொரு வயோதிபரும், ஒவ்வொரு மௌலவியும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு டீச்சரும் பின்பற்ற வேண்டும். உண்மையிலே நம்முடைய முகங்களில் இந்த புன்முறுவல் வந்தாலே அந்த சமுதாயத்தில் வாழ்வது ஒரு மகிழ்ச்சியை தரும். முகங்களில் புன்முறுவலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று சுமந்து சென்றால் அந்த சமூகத்தில் வாழுகிற போது ஒரு மகிழ்ச்சி வருமா வராதா?